வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் யார் பெரியவங்கிற பிரச்சனை வந்தது. இருவரும் இமயமலையை யார் காப்பாற்றுறாங்களோ, ஆதிசேஷன் மலையை சுற்றிக்கிட்டார், நான் தான் பெரியவன் சொல்கிறார். வாயு பகவான் நான் தான் பெரியவங்கிறார். அப்படின்னு அந்த மலையை அசைச்சு காட்டு பார்க்கலாங்கிறாரு. வாயு பகவான் ஊதி தள்ளிடுறார். அந்த பாறையாகப்பட்டது வெடித்து சிதறி பலவாக்கில் வந்து விழுகுது. இங்கே வந்து ஆதிசேஷன் பாம்போடு வந்து 1000 தலையுடைய பாம்போடு வந்து இங்கே விழுகுது. விழுந்த உடனே உடம்பு பூரா இரத்த காயமாயிடுது, உடம்பு பூரா செந்நிறமாகிடுது, மலையும் செந்நிறமாகிடுது. அதனால தான் இந்த இடத்து பேர் திருச்செங்கோடுன்னு பேர். உடம்பெல்லாம் ரணமாயினா சுவாமிகிட்ட வந்து முறையிடுறார். என் உடம்பெல்லாம் ரத்தமாயிடுச்சு, என் உடம்பெல்லாம் ஈனமாயிடுச்சு, அதனால் தீர்த்து கொடுங்கன்னு சுவாமிகிட்ட கேட்குறாரு. சுவாமி நீ ஆணவத்தினால் பண்ணதுக்கு என் இடத்துல வந்து உங்கள் 2 பேர்த்துக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டீங்க, அதனால் நீ அந்த பலனை வந்து அனுபவிச்சு தான் தீரணுங்கிறார். ரொம்ப காலம் அந்த அவஸ்தையிலே இருக்கிறார். சுவாமி வந்து நாகரை வந்து கேட்குறார், நீ எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்குறார். தங்கிட்ட இருக்க மாணிக்கக்கல்லை வச்சு சுவாமி பூஜை பண்ணுறாப்புல. ஆதிசேஷன் பூஜை பண்ணுறாரு. சுவாமி சொல்கிறார், என்ன நீ பூஜை பண்ணாலும் நீ வந்து என்ன கஷ்டப்பட்டையோ வர்றவங்க இங்கே அந்த கஷ்டத்தை படக்கூடாது.